ஒரு பெரிய மறுரூபத்தை கொடுக்க போகிறார். ஏனென்றால் இந்த ஏசாயா நாவை தொட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பாவம் நீங்கிட்டு அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறிட்டான். இந்த ஏசாயா புத்தகத்தை எழுதினவர் ஏசாயா தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசி என்பது நமக்கு ஒரு காரியங்களை, நடக்க போகிற காரியங்களை, வரும் காரியங்களை அறிவிக்கக்கூடியவர் தான் தீர்க்கதரிசி. அப்பொழுதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி நாவை தொட்டது யார் என்றால் ஒரு சேராபின் என்ற தேவதூதன். அந்த சேராபின் என்ற தேவதூதன் பரலோகத்துல சிங்காசனத்துல தேவனுடைய அருகாமையில இருக்கிற ஒரு தூதன். அந்த தூதன் இந்த கால வேளையில உங்க மத்தியில இறங்கி உங்களை யாவரையும் அவர் தொட விரும்புகிறார். இன்றைக்கு யாரெல்லாம் அந்த தொடுதலை எனக்கு வேணும் என்று வாஞ்சியோடு நீங்க காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரால கொடுக்க முடியும். இன்றைக்கு ஏசாயா நாவை ஆண்டவர் தொட்டு விடுதலை ஆக்கின ஒரு தூதன் அந்த சேராவின் தூதன். அந்த சேராவின் தூதன் சிங்காசனத்திலே ஒரு ஊழியம் செய்கிற தூதனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொல்றத நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு தேவதூதர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும், எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கால் தடுக்கி நம்ம விழும்போது நம்ம என்ன செய்யற, தேவதூதர் நம்மளை தாங்கிறார். சங்கீத வாசிக்க கேட்டோம்ல, இப்ப வாசிக்கும் போது என்ன சங்கீதம் 121 ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மள ஆண்டவர் வழியில நம்ம கல்லில இடாதபடி நம்மை பாதுகாக்க அவருடைய தூதனை கொண்டு நம்மை பாதுகாக்கிறாங்க. அப்போ அந்த தேவ தூதன், அந்த சிங்காசனத்துல வீட்டிருக்கிற சேராபின் என்ற தேவ தூதன் இந்த கால வேளை இறங்கி உங்களை என்னை ஆண்டவர் தொட விரும்புகிறார். நம்ம எந்த நிலைமையில கண்டிப்பா நமக்கு எல்லாம் ஒரு சூழ்நிலை மத்தியில காணப்படுகிறோம். நம்ம போராட்டம் என்ற சூழ்நிலை மத்தியிலே காணப்படுகிறோம். பிரச்சனை என்ற சூழ்நிலை காணப்படுகிறோம். வேதனை, வியாதி, பலவீனம், வியாபாரத்துல போராட்டம், குடும்பத்துல பிரச்சனை, என்னென்ன பாடுகளோ மத்தியில நம்ம இருக்கிறோம் என்பதை யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாருன்னா, அன்றைக்கு ஏசாவையை தொடுவதற்கு பரலோகத்துல சிங்காசனத்தில் இறங்கி அந்த தேவ தூதன் இறங்கி ஏசாவைய நாவை தொட்டது உண்மை என்றால், இன்றைக்கு உங்களுக்கு என்ன நம்முடைய மத்தியில ஆண்டவர் இறங்கி உங்க இருதயத்தை, என்னுடைய இருதயத்தையும் உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவர் தொட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையில் இந்த சேராபின் தூதன் இறங்கி உங்களை தொடுவார் என்றால் உங்க பிரச்சனை மாறும். உங்க பிரச்சனை மாறும். இதே சேராபின் தூதன் இறங்கி வந்தா உங்க பிரச்சனை, உங்க பைனான்ஸ் ப்ராப்ளம், உங்களுடைய வருமானம்